இவன் தான் அந்த பரஞ்சோதி. சார் என்ன ஏன் சார் வளைச்சு பிடிச்சிங்க? நான் தான் எந்த தப்பும் செய்யலையே சார். டேய், பக்கத்தூர்ல ஒரு கோயில் சிலை காணாம போயிருக்கு. அதுல குருமூர்த்திக்கு சம்பந்தம் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். இந்த ஏரியால அவன் ஒருத்தன் தான் சிலை கடத்தல் வேலை செஞ்சிட்டு இருக்கான். நாங்களும் எவ்வளவோ அவனை மிரட்டி விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆனா அவன் எதுவும் தெரியாதுன்னு சாதிக்கிறான். ஆனா அவங்கிட்ட தான் சிலை இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நீ தான் எங்களுக்கு ஃபேவர் பண்ணணும். என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னை விட்டுருங்க சார். டேய், இந்த விஷயத்துல மட்டும் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உன் பழைய கேஸ் எல்லாம் முடிச்சு வைக்க எங்களால முடியும். இல்லன்னா பழைய கேஸ் எல்லாம் நோண்டி எடுத்து ஸ்ட்ராங் பண்ணி உன்னை ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாம பண்ணிடுவேன். என்னடா சொல்ற? இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? அந்த குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க சொல்றது அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு சொல்லுங்க சார். சிலை வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு பெரிய பார்ட்டி இருக்காங்க. அவங்க பழமையான அம்மன் சிலையை கேட்கறாங்க. பணம் எவ்வளவு ஆனாலும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேளுங்க. போன ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. சரிங்க சார், கேக்குறேன் சார். சொல்லு பரஞ்சோதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் குருமூர்த்தி. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் குரு, ஒரு ஃபாரின் பார்ட்டி மாட்டிருக்கு. அவங்களுக்கு பழமையான ஒரு அம்மன் சிலை வேணும்னு கேக்குறாங்க. அதுவும் ஐபோன் சிலையா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்கப்பா. பணம் எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்றாங்கப்பா. அப்படி ஏதாவது உங்ககிட்ட அம்மன் சிலை இருக்கா? இருந்தா சொல்லுப்பா, நல்லா துட்டு பார்க்கலாம். இவன் சொல்றத நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே. ஒருவேளை அந்த சிவனாண்டி சொன்ன மாதிரி இது அந்த ராஜாவோட வேலையா இருக்குமோ? அவன் தான் போலீஸோட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றானா? எதுக்கு நம்ம சேஃபா இருக்கிறது தான் நல்லது. என்ன குரு, பேச்சையே காணா? ஆ, சிலை இருந்தா சொல்லுப்பா, பணத்துல குளிக்கலாம்பா. இல்லப்பா, நான் திருட்டு சிலை எல்லாம் வாங்குறத விட்டு ரொம்ப நாளாச்சுப்பா. இப்ப நான் நேர்மையான முறையில சிலை செஞ்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எனக்கு ஃபோன் பண்ணாத, ஓகேவா? சார் கேட்டீங்கல்ல, அவங்கிட்ட சிலை இல்லைன்னு சொல்றான். இந்த மாதிரி கடத்தல் பிசினஸையே செய்யறது இல்லைன்னு சொல்றான். அவங்கிட்ட உண்மையிலேயே சிலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, சிலை அவன் கிட்ட தான் இருக்கு. எப்படிப்பா அவ்வளவு உறுதியா சொல்ற? குருமூர்த்தி கிட்ட ஒரு சிலை இருக்கான்னு கேட்டப்போ அவன் உடனே இந்த பதிலும் சொல்லல. ஆமா, கொஞ்ச நேரம் யோசிச்சுதான் இல்லைன்னு சொன்னான். கண்டிப்பா சிலை அவன் கிட்ட தான் இருக்கணும். ஓகே கார்த்தி, இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்ககிட்ட இருந்து சிலை எப்படி மீட்கிறது? இதுக்கு மேல எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டான் சார்.